வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ட் மெயின் ஈவென்ட் ஜேயூசோ ரெசல்மேனியாவோட மெயின் ஈவென்ட் பண்ண போகிறார் ஃபர்ஸ்ட் டைம். அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். அண்ட் சார்லஸ் ஃப்ளேர் யார் தான்டா சூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அண்ட் NXT-யோட வெஞ்சர்ஸ் டேவோட ப்ரெடிக்ஷன் டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தலாம் நண்பா. அண்ட் மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்திருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட்டான ஒரு மேட்ச் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் பிராக் அந்த சம்மர்ஸ்லாம் மேட்ச் இருக்குல்ல, அதான் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மெயின் ஈவென்ட் ஜேயூசோ ராயல் நம்பர் வின் பண்ணிட்டாரு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு வேற ஒரு ரீசன் வர சொல்லியிருக்காரு மெயின் ஈவென்ட் ஜேயூசோ. அவர் வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து கேட்டிருக்காங்க எதனால நீங்க ராயல் ரம்பிள் வின் பண்ணி அண்ட் குந்தரை ஃபேஸ் பண்ணதுக்கு. அவர் வந்து மெயின் ஈவென்ட் ஜேயூசோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து சாட்டர்டே மெயின் ஈவென்ட் 25ஆம் தேதி நடந்துச்சுல, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து தோக்கடிச்சிருந்தாரு. தோக்கடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டியூட் வந்து போட்டிருந்தாரு. நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. அங்க 3-0 மெயின் ஈவென்ட் ஜேயூசோ அங்கேயும் கலாய்ச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் அங்கேயே வந்து மெயின் ஈவென்ட் ஜேயூசோக்கும் ட்ரிகர் ஆயிருக்கான். அதுக்கப்புறமா அவர் வந்து கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் இந்த ராயல் ரம்பிள் வின் பண்ணி இப்போ ரெசல்மேனியாக்கு போறாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைச்ச, இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் கிடைச்ச வாய்ப்பே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. மெயின் ஈவென்ட் ஜேயூசோ அண்ட் ஜிம்மி ஊசோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் பார்ட், அதாவது டேக் டீம். அவங்க சாம்பியன்ஷிப் ஏற்கனவே வச்சிருந்தாங்க சாம்பியன். அவங்களால மெயின் ஈவென்ட் ரெசல்மேனியா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு மெயின் ரோஸ்டரில் இருக்க மெயின் ரெஸ்லரால் மட்டும்தான் இந்த ஒரு மெயின் ஈவெண்ட்டை பண்ண முடியும். அதாவது சிங்கிள் டிவிஷனில் இருக்கணும், அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. அண்ட் இப்போதைக்கு தனியாக வந்து டேக் டீம் டிவிஷன்ல பிரிஞ்சு வந்து மெயின் ஈவென்ட் ஜேயூசோ ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா ரியலி அவர் கிரேட். ரியலி இந்த ஈட்டுக்கு ரெஸ்பெக்ட் மூமெண்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இதுக்கப்புறமும் ஒரு சில டேக் டீம் சாம்பியன் அதாவது பிரிஞ்சிருந்தாலும், ஆனால் இந்த அளவுக்கு டக்குன்னு ஒரு சடனாக வந்து ஒரு 2-3 வருஷத்தில் ரீச் ஆனது ஒரு பெரிய வந்து பெரிய வந்து அச்சீவ்மெண்ட் தான் ரியலி அவரோட லைஃப்பில். அண்ட் இப்போதைக்கு மெயின் ஈவென்ட் ஜேயூசோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவோட டே 1ல மெயின் ஈவென்ட் பண்ண போறாரு. ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்மான நியூஸ். அதாவது மெயின் ஈவென்ட் ஜேயூசோ குந்தருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல மெயின் ஈவென்ட் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WWE-யோட சாதாரண ஒரு சின்ன கூட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட என்ட்ரன்ஸுக்கு அடிமை அவ்வளவு இருக்காங்க. அண்ட் ரெசல்மேனியால எப்பா சத்தியமா வேற லெவலா இருக்க போது. நம்பர் 2 லாஸ்ட் நடந்த ஸ்மாக்டவுனோட வியூஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. இப்போதைக்கு அதுக்கு முன்னாடி நடந்த ஸ்மாக்டவுனோட வியூஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 1.578 வியூஷிப் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. சோலசிக்கா வந்து ஸ்மாக்டவுன் ஏற்ற முடியல அப்படின்றதான் ஒரு பெரிய மைனஸ். என்ன பொறுத்தளவுக்கு இந்த 3 ஹவர் ஷோனால அந்த மாதிரி ஒரு இருக்கான்னு தெரியல. அண்ட் இப்போதைக்கு என்ன ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னா, என்ன ஒரு வியூஷிப் வந்திருக்குன்னா 1.49 வியூஷிப். கொஞ்சம் வந்து அதாவது இவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தாலும் அது அவங்களுக்கு மில்லியன் கணக்காக பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப டிஃபரன்ஸாக தான் இருக்கும். மில்லியன் வியூஷிப் இப்போதைக்கு 1.49 மில்லியன் வியூஷிப் கிடச்சிருக்கு. அண்ட் இதுக்கப்புறமும் அடுத்து வர போகிற ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா சோலசிக்கா வரதா ஆல்மோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் என்னன்னு பார்த்து சொல்கிறேன்பா, இப்போ சோலசிக்கா வந்து ஒரு செக்மெண்ட் பண்ண போகிற சொல்கிறாங்க. ஒரு வேலை எலிமினேஷன் சாம்பியன் பேப்பரில் சோலசிக்கா மோதுனாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வருவார். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரெசல்மேனியா 41 நடக்க போகுது. இதோட ஸ்டேஜ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு பைரோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பைரோனா அந்த கேம்லலாம் டிசைன் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இது வந்து ரியல் கிடையாது. இந்த மாதிரி தான் ஸ்டேஜ் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். பாருங்க, அதாவது ரெசல்மேனியாவோட 41 ஸ்டேஜ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ரியலி நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. எல்லாமே இந்த கார்டு வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்கு. இந்த ஒரு அதாவது என்ன பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ரெசல்மேனியா ஒரு ஃபேவரட் ரெசல்மேனியா இருக்குமா? அதாவது எப்படி சொல்றதுன்னா, நான் எனக்கு வந்து இந்த ரெசல்மேனியா 31 நினைக்கிறேன், சரியா நான் இல்லை. அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் நடக்கும்போது செத்ரால்ஸோட கேஸ்டிங் பண்ணல அந்த ரெசல்மேனியால எல்லாத்தோட என்ட்ரன்ஸும் லுக் லைக் மூவி மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரோமனோட என்ட்ரன்ஸ்ல அந்த சூப்பர் ரோம் பஞ்ச் கொடுத்து கடைசியில் போயிட்டீங்க பார்த்தீங்களா, வேற லெவலாக இருக்கும். என்னோட ரெசல்மேனியா அது ஃபேவரட். உங்களோட ரெசல்மேனியா சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போதைக்கு என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, சார்லஸ் ஃப்ளேர் எந்த சூப்பர் ஸ்டாரை தான் எடுக்க போறாங்க. இப்போதைக்கு மெயின் ஈவென்ட் ஜேயூசோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் சார்லஸ் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. ஸ்மாக் டவுனுக்கும் போறாங்க, NXT-க்கும் போறாங்க, அண்ட் ராக்கும் போறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இன்னும் வரைக்குமே அவங்களுக்கு சரியான ஒரு ஆப்போனன்ட் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு எலிமினேஷன் சாம்பியன் பேப்பரில் உள்ள இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார், இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டாருமே திங்கிங் என்னன்னா, சார்லஸ் ஃப்ளேர் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்த மாதிரி தான் அவங்க வந்து ஸ்டோரி லைன் பண்ணுவாங்க. அது எந்த சூப்பர் ஸ்டார், ஒரு ரியா ரெப்லியா இல்லை டிஃபனியான்ட்டு. அண்ட் இன்னும் சார்லஸ் ஃப்ளேர் வந்து சூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை இன்னும் இந்த ஒரு 2 வாரத்தில் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாமல் மார்க் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை டிஃபனி ஸ்டாட்டன் அண்ட் ரியா ரெப்லி இப்போதைக்கு அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜூலியாவையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலியா விட்டு தள்ளுங்க. இப்போ உங்க 3 பேத்துக்கான ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் போட்டு இதை வின்னர் டேக்ஸ் ஆல் ரெசல்மேனியா இந்த மாதிரி நடத்தலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி நடந்தாங்கன்னா 2 டைட்டில் வந்து ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி நடத்த மாட்டாங்க நினைக்கிறேன். பாப்பா யாரை தான் சூஸ் பண்ணுறாங்க. நம்பர் 3 சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா பற்றி தான். ஆனால்
ரெசல்மேனியா 41ல 42. இப்போதைக்கு 41 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துல வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு சில சாம்பியன்ஸ்லாம் கை மாறுமா இல்லைன்னா அப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ரெசல்மேனியா 42 லோகோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அடுத்து என்ன பிளான்னா, இது வந்து எந்த இடத்துல நடத்த போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நியூ ஓர்லாண்டோ சிட்டியில் வந்து நடத்த போகிறதா இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெசல்மேனியா 42 அங்கே பார்க்க போகிறோன்ட்டு. அண்ட் இந்த இப்போ கூட நம்ம அதாவது எந்த ஷோனா சரியா ஐயோ டக்குன்னு வந்து நான் மாட்டேங்குதுங்க. அண்ட் அடுத்த வாட்டி கூட பார்க்க சொல்லி இப்போதைக்கு அந்த ஒரு 7 நாள் நடத்த போகிறதா ஆல்மோஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்டின் கிரேஸ் பற்றி. ஜார்டின் கிரேஸ் ராயல் ரம்பரில் வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாருன்னு ஒரு சில புது ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு தரம் இவங்களோட ஃபோட்டோவில் பார்த்தது கூட இப்போ தான் ராயல் ரம்பரில் பார்த்தேன். அவங்களோட ஸ்ட்ரென்த் வேலைலாம் இருந்துச்சு. அண்ட் இவங்களும் இந்த ஓர்லாண்டோ நாட்டை சேர்ந்தவங்க தான். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க NXTக்கு கூடிய சீக்கிரத்தில் வர போகிறதா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு. இவங்க NXTயில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்போ கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. மேபி இந்த வெஞ்சன்ஸ் டே முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து யார் அந்த சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணுறாங்களோ, ஜூலியாவா அண்ட் பிரேலியா, ரோக்ஸனவா, கோர்ஜேடா, இவங்க யார் வின் பண்ணாலும் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. இவங்க இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லர்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ராயல் ரம்பர்லேயே. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஃபிட்னஸ் நல்லா இருக்குது. அண்ட் இப்போதைக்கு அவங்க வந்து NXT வெஞ்சன்ஸ்க்கு அப்புறம் வேணால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, ரிக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏஜென்ட்டாக விட்டுருந்தாங்க இந்த மந்தில். ரிக்கி ஸ்டாக் மட்டும் இல்லை, மளிகை பிளாக்கும் இருக்காரு அண்ட் ரூசேவும் இருக்காரு. ஆனால் இப்போ ரிக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக வந்து வந்துட்டாரு. அண்ட் இன்னைக்கு சர்ப்ரைஸ் என்ன, ஸ்டீல் கேஜ் இறக்குறதுக்கு முன்னாடியே மெயின் ஈவென்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிக்கி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்திருக்காரு. இங்கே பக்கத்தில் 2 பேர் பாருங்க, மனுஷங்க எல்லாரும் எந்திரிச்சு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 2 பேர் எப்படி அரிசி மூட்டை மாதிரி வந்திருக்கு பாருங்க. அண்ட் ரிக்கி ஸ்டாக் வந்து மெயின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு ஒரு ஃபியூச்சர் சாம்பியன் தேவை இந்த NXTக்கு. அதுக்காக நான் இப்போ வந்திருக்கேன், நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன், நான் தான் வந்து ரியல் சாம்பியன், அதாவது சாம்பியன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேபி ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக, அதாவது நார்த் அமெரிக்கன் சாம்பியன் மூவ் பண்ணி போகலான்னு சொல்கிறாங்க. நம்பர் 4 நெக்ஸ்ட் WWE NXT ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோக்கு வந்தாச்சு. இப்போ ரொம்ப லென்த்தெல்லாம் மேக் பண்ணல, அதனால ஷார்ட்டாக கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த வெஞ்சன்ஸ் டே எப்போ நடக்க போகுதுன்னா, சண்டே வந்து 6:30 வந்து ஸ்டார்ட் ஆகுது, கம்மிங் சண்டே. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னன்னு தெரியல. இப்போதைக்கு ஒபேஃபெமிக்கும் அதாவது ஆஸ்டின் தியரன் கிரேசன் வளருக்கு 2க்கான மேட்ச் தான் மெயின் ஈவென்ட், ட்ரிபிள் த்ரீட் மேட்ச் தான் மெயின் ஈவென்ட் நடக்க போகுது. இதில் என்ன ஒரு சோதனை வச்சுருக்காங்க, ஏன்டா NXTயில் வர சூப்பர் ஸ்டார் அல்ல டாக் டீம் சாம்பியனே உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒபேஃபெமி 2 பேரும் சேர்த்து பழக போகிறாரு, அப்படியே நடக்கும். உமன்ஸ் நார்த் அமெரிக்கன் சாம்பியனை என்னை பொறுத்தளவுக்கு ஸ்டெப்பனி வின் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செக்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு. அதுவும் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, வின் பண்ணிவிட்டு ஜூலியா நான் அவங்க கூட ஃபேஸ் பண்ண வரேன் அடுத்த டார்கெட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாப்பா என்ன மாதிரி நடக்குதுன்னு. அடுத்து டாக் டீம் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியம் தான் வின் பண்ணுவாங்க என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்காங்க NXT சைடு இருந்து டாக் டீம் சாம்பியனா. அதனால இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆப்போசிட் டீம் இப்போ தான் என்ட்ரி ஆனால், அதாவது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்தளவுக்கு சீக்கிரமாக டைட்டில் மாறாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட ப்ரெடிக்ஷன் தான் நண்பா. வேணா உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. அண்ட் ட்ரிக் வில்லியம்ஸனுக்கு ஈத்தன் பேச்சுக்கு இப்போ லாஸ்ட்டாக இப்போ தான் வந்து ஸ்டாப் மேட்ச் வர ரியலி அது தரமாக இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து CM பங்குக்கு ட்ரூ மைடர் ஸ்டாப் மேட்ச் பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான். அண்ட் எடி வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ் ஆயிடுவார். அண்ட் ஈத்தன் பேஜ் வந்து ட்ரிக் வில்லியம்சன் வந்து வின் பண்ணிடுவார். அண்ட் ஈத்தன் பேஜ் ஜீவன் எவன்ஸுக்கும் ஒரு கொடூரத்தரமான சைக்கோ தரமான ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. ஏன்னா அவங்க செக்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஈத்தன் பேஜ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு, நான் இப்போ அடித்ததெல்லாம் 1 மடங்கு தான், 10 மடங்குக்கு வாய் உடைக்க போகிறேன் அப்படின்ட்டாரு. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச்சில் ஈத்தன் பேஜ் வின் பண்ணுவார். இல்லைன்னா ஏதாவது சர்ப்ரைஸ் ரிட்டன் வந்து இல்லை ஈத்தன் பேஜ்னால ஏதாவது பாதிக்கப்பட்ட சூப்பர் ஸ்டார் வந்து அடிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இவன் ஏதாவது வெஸ்லி வந்து வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் அடுத்து உமன் டிவிஷனில் எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச் ரொக்ஸன் பெர்ஸ் வாசஸ் பிரேலி அண்ட் வாசஸ் ஜூலியா அண்ட் கோர்ஜாடு, இவங்களுக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் கோர்ஜாடை வந்து சேர்த்தாங்க, 4-way ஃபேட்டில் மாற்றிட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஜூலியா சக்ஸஸ்ஃபுல்லாக டைட்டில் ரிட்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிரேலியும் சரி ரொக்ஸன் பெர்ஸும் சரி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ராரஸ் போகிறவங்க. அண்ட் இதுக்கப்புறம் எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் இவ்வளோ வேறு மேட்ச் இருக்கும். கண்டிப்பாக ரொக்ஸன் பெர்ஸ் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரால் செலக்ட் ஆகிடுவாங்க. இதில் கோர்ஜாடு மட்டும்தான் NXT சேர்ந்தவங்க. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு ஜூலியா தான் வின் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். NXT வெஞ்சன்ஸ் யார் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றவங்களும் ஃபயர் பட்டன் தட்டி விட்டுருங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video நண்பா. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you next video. Thank you for watching. வர சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். NXT சரி, WWE எல்லா சூப்பர் ஸ்டார் அண்ட் AEW சேர்த்து தான். தேங்க்யூ.